ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஒடிஷா கல்ச்சர் பற்றியும் நிறைய ஒடிஷாவில் இருக்கிற ட்ரெடிஷன் பற்றியும் நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக இதை நான் நிறைய வீடியோஸில் வந்து ஜஸ்ட் லைவ்லையும் சரி, ஒரு சில வீடியோ வ்ளாக்லையும் சரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் இதை பற்றி நான் எப்படி பேசுகிறதுன்னு தெரியலை. அதனால் வந்து நான் யோசித்தேன். ஆனால் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து ஒடிஷாவில் மேரேஜ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஒடிஷாவில் எப்படி வந்து கல்ச்சரல், அதாவது எந்த விஷயம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம். அந்த மாதிரி விஷயத்தில் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ சென்னையில் இருந்தும் சரி, வேறு எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ஒடிஷா வந்த புதுசில் இந்த ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நான் அது என்னன்னு சொல்கிறேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஓல்டு கல்ச்சர்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒடிஷா வந்து ஒரு 30 வருஷம் பின்னாடி தமிழ்நாடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அதாவது தமிழ்நாடு 30 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது அப்படி தான் இப்போ வந்து கல்ச்சரல் வந்து இருக்குது. கிராமத்து சைடில் மட்டும் நான் சொல்கிறேன். சிட்டியில் வந்தும் அந்த மாதிரி இருக்காங்க ஒரு சிலர் வந்து ஓகே அப்படியும் இருக்காங்க. ஆனால் சிட்டியில், கிராமத்தில் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்காங்க. சிட்டியிலுமே இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாத்ரூம் போகும்போது கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பகலுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ் வந்து ஒரு பாத்ரூம் போகணுன்னா, ஆக்சுவலாக நான் வந்து டாய்லெட் போகிறத பற்றி சொல்கிறேன், யூரின் போகிறத பற்றி சொல்லலை. டாய்லெட் போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒடிஷாவில் இருக்குது. எப்படின்னா, இப்போ அவங்க வந்து டாய்லெட் போகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இப்போ பகலுக்குள்ளே வியர் பண்ணியிருக்க அந்த ட்ரெஸ் வந்து கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் வந்து பாத்ரூம் போயிட்டு வரதுக்காக ஒரு ட்ரெஸ் எல்லார் வீட்டில் இருக்கும். அதாவது ஒரு புடவை இருக்கும். அந்த புடவையை வந்து சுற்றிக்கிட்டு, அதாவது கட்டுறது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கட்டுவாங்க. அது வந்து ஜஸ்ட் நம்ம குளிக்கும் போது எப்படி வியர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அதை வியர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாத்ரூம் போயிட்டு வந்த அப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகணும். அதாவது கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் வந்து வீட்டில் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தோமோ அந்த ட்ரெஸ் வந்து போட்டுக்கலாம். இப்படி தான் வந்து ஒடிஷாவில் வந்து பண்ணுவாங்க. இது வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு புடவை கட்டியிருக்காங்க அப்படின்னாலும் அந்த புடவை வந்து இப்போ மாற்றிட்டாங்க. பாத்ரூம் போகிறதுக்காக ஒரு புடவை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த புடவை யூஸ் பண்ணி பாத்ரூம் போயிட்டு வந்தாலுமே அந்த புடவையுமே துவைச்சி காய வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் மாமியார், என்னோடய ஓரக்குத்தி, என்னோடய நாத்தனார், சின்ன நாத்தனார் எல்லாருமே வந்து ஈவினிங் டைமில், மார்னிங் டைமில் வந்து எந்த டைமில் பாத்ரூம் போனாலும் அந்த புடவையை வந்து இங்கே வந்து ரெகுலராக வந்து காலையில் ஈவினிங் பாத்ரூம் போகணும், ஃப்ரெஷ்அப் ஆகுறது அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கமே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம குளிச்சுட்டு தான் வீட்டிலேருந்து வெளியே வரும்போது குளிக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அப்படியே குளிச்சிக்கலாம். எப்படியும் அந்த புடவை வந்து நம்ம குளிச்சுட்டு வேறு வியர் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடலாம். ஈவினிங் டைமில் வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிடுவாங்க. கை காலெல்லாம் கழுவிட்டு வேறு ட்ரெஸ் போடணும். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் பெரிய ஓரக்குத்தி ஒருத்தவங்க இருக்காங்க அந்த பக்கம் வீட்டில். அப்புறம் எங்கள் சின்ன மாமியார், அந்த பக்கம் இருக்கிற ஓரக்குத்தி, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்ரூம் போயிட்டு வந்தால் பாத்ரூம் போகிறதுக்கு தனியாக சேரீ இருக்கும். அதை வியர் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தாலுமே அதையுமே வந்து துவைச்சி காய வச்சுருவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ அந்த பாத்ரூம் போயிட்டு வந்த அப்புறம் நம்ம வியர் பண்ணியிருக்க அந்த புடவை வந்து இப்போ போட்டிருக்கோம் அப்படின்னா அதை போட்டுட்டு வேறு யாரையும் டச் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு குழந்தை ஓடி வரான்னா அவனை தொடக்கூடாது. யாராச்சும் ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, தொடவே கூடாது யாரையும். பாத்ரூம்லேருந்து வந்தால் நேராக குழாவாண்டிலேருந்து குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். எந்த பொருளையும் டச் பண்ணக்கூடாது. ஒரு பாத்திரம் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க அதை குளிக்கிறதுக்கு முன்னாடி டச் பண்ணிட்டாங்கன்னா குளிச்சுட்டு மறுபடியும் அந்த பாத்திரத்தை வந்து ஈர துணியில் இருக்கும்போது அதை கழுவி வைக்கணும். இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒடிஷா வந்த புதுசில் எனக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா வந்து இது பழக்கமே இல்லை. சென்னையோட சேர்க்கும் போது நிறைய விஷயங்கள் நான் வந்து ஓகே பரவாயில்ல, அதை வந்து கல்ச்சராக வந்து நான் செட் ஆகிடுச்சு, புரிஞ்சிருச்சு. ஓகே, பெரியவங்க அந்த மரியாதை அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் நம்மளுக்குமே தமிழ்நாட்டில் வந்து பொண்ணை பார்த்தா பொண்ணு மண்ணை பார்த்து நடக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நடக்கும்போது கால் பெருவிரலை பார்த்து நடக்கணும், அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் அதெல்லாம் வந்து நான் பழகியிருக்கேன். 90s கிட்ஸ் தான் நமக்கு எல்லாம் மோஸ்ட்லி தெரியும். அந்த மாதிரி ஏன் 90s கிட் மட்டும் இல்லை, இப்போ கூட இருக்கிறவங்க ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால் வந்து ஓகே நமக்கு எல்லாமே செட் ஆனது அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். ஏன்னா அந்த இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்ல, பாத்ரூம் போயிட்டு காலையில் வந்து போயிட்டு வராங்க அப்படின்னா
குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பகலில் வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸு தூங்கி எழுந்து அந்த காலையில் பாத்ரூம் போயிட்டு வந்து நம்ம குளிக்கணும் அப்படின்னா போயிட்டு வந்த அப்புறமா குளிச்சிட்டோம் அப்படின்னா குளித்த அப்புறமா அந்த புடவையை தொடக்கூடாது. அதாவது பாத்ரூம் போகும்போது யூஸ் பண்ண அந்த புடவையை சப்போஸ் அந்த புடவையை வந்து தொடக்கூடாது. அதை ஈரம் பண்ணிவிட்டு முழுசாக இப்போ பாதி குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு தான் குளிப்பாங்க. நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன் எப்படி புடவை கட்டி தான் ஒடிசாவில் வந்து குளிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னு சொல்லி கூட அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். சாரீ மேலே வியர் பண்ணி இப்போ வந்து இப்போ பாத்ரூம் போயிட்டு வரும்போது அந்த புடவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த புடவையை வந்து கட்டிட்டு குளிக்கிறோம் அப்படின்னா குளித்து முடித்த அப்புறமா அந்த புடவை வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும். அப்படி நனையெல்லாம் எங்கேயாச்சும் கொஞ்சமாக வந்து காஞ்சிருக்கு, அதாவது ஈரம் ஆகலை அப்படின்னா அந்த புடவை சரியாகவே நனையணும் பாரு, அதுக்குள்ளே ஏன் புது புடவை இப்போ இன்னொரு புடவை கட்டத்துக்கு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த புடவை தொடதான் சொல்லுவாங்க. இல்லை குளிக்கிற இடத்துக்கு நம்ம புடவை கொண்டு போய் வச்சுட்டு அங்கே குளிக்கிறது அந்த மாதிரி அதை வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மோஷன் போயிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புடவையை கட்டிக்கிட்டோ இல்லை அந்த ட்ரெஸ்ஸு வந்து வச்சுட்டோ வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது, வேறு எதையும் தொடக்கூடாது. க்ளீன் பண்ணிட்டு தான், அதாவது அந்த புடவையை சுத்தம் பண்ணி துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னும் போது இயர்லி ஒன்ஸ் வந்து ஒடிஷா வருவோம் அந்த டைமில். இப்போ வந்து 6 வருஷமாக ஒடிசாவில் தான் இருக்கும். அதனால் இப்போ நல்லா பழகிடுச்சு. ஈவினிங் டைம்லையும் சரி மார்னிங் டைம்லையும் எந்த டைமில் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஒரு புடவை வியர் பண்ணிக்கிட்டு தான் பாத்ரூம் போகணும். அதே மாதிரி அந்த பாத்ரூம் போயிட்டு வர புடவை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. வெளியில் வந்து பின்னாடி ஒரு உரமாக வச்சிட்டோம்னா அதை வந்து வியர் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கை கால் முகம்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த புடவையை வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த புடவையை வெளியே காய வச்சுட்டு, அதாவது இன்னொரு புடவை வீட்டில் பகலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த புடவையை வியர் பண்ணிவிட்டு அந்த புடவையை எடுத்து வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வரணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அந்த புடவையை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது எப்படின்னா தண்ணியில் பால், தயிர், அப்புறமா சின்ன தண்ணி, நெய், சாணி, கொஞ்சம் மண், இதெல்லாம் அதில் 5 விதமாக போட்டுட்டு அந்த தண்ணியில் இந்த புடவையை வந்து போட்டு துவைச்சி அதுக்கப்புறம் அந்த தண்ணி உள்ள போட்டு எடுத்து புழிஞ்சு காய வச்சுட்டா அந்த புடவையை நம்ம வியர் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தோம்னா அந்த புடவையை துவைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த புடவையை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வச்சுக்கலாம், துவைக்க வேண்டிய கிடையாது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் எங்கள் பெரிய ஓரக்குட்டியெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு பழைய புடவை வச்சுட்டு அந்த புடவையை யூஸ் பண்ணி பாத்ரூம் போயிட்டு வந்தாங்கன்னா அதை வந்து துவைச்சி போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட சிஸ்டம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் வந்து வில்லேஜில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, கண்டிப்பாக வந்து இங்கே புது வீட்டுக்கு வந்த அப்புறமா கூட அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு நாள் வந்து கேட்டிருந்தாங்க, அங்கே இருக்கிற பழக்கம் தானா இங்கே கூட அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் ஆமாங்க, ஏன் இங்கேயும் வேணா, ஆமாம் எல்லா இடத்துலையும் அப்படித்தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒன்று தான். இது இல்லாமல் எனக்கு ரீசெண்டாக இப்போ பகவத்கீதை படிக்க ஆரம்பித்த அப்புறமா அதுக்கு சாமி கதைகள் எல்லாம் நிறைய பார்த்த அப்புறமா இந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மந்திரம் அந்த மாதிரி பஜன் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். சாமி வீடியோஸ், அதாவது சாமியை பற்றி எல்லா கதையும் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிட்னி இல்லை, 2மே ஃபெயிலியர், ஆனாலுமே அவங்க வந்து சாமி பற்றி நிறைய விஷயம் பேசுவாங்க. வயசானவங்க ஒருத்தவங்க பஜன் மார்க்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணாலும் வரும். அந்த வீடியோஸில் பார்க்கும்போது ஒரு நாள் அந்த சாமியார் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம வந்து மோஷன் போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் எவ்வளோ துணியை நம்மளால் துவைக்க முடியுமோ அந்த மாதிரி அந்த துணியை மட்டும் வியர் பண்ணிவிட்டு நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து அந்த துணியை துவைச்சி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து கேட்ட அப்புறமா எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஒரு வேளை அப்படி கூட இருக்கலாம் போல். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினச்சோம். ஆனால் இப்படியும் அவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே வந்து நம்ம கிராமத்தில் கூட பார்த்துருப்போம், வயசான பாட்டியெல்லாம் கூட அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ சின்னதாக வந்து டவல் கட்டிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம் போகும்போது வரும்போது அதுக்கப்புறம் அதை வெளியே வச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸு வியர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் லேடிஸ்க்கு ஜென்ஸுக்குமே இதே பழக்கம் தான் ஒடிஷாவில். ஜென்ஸ்லாம் கூட பாத்ரூம் போயிட்டு வரும்போது அந்த டவல் ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க, பாத்ரூம் போகிறதுக்கு வரதுக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் பாத்ரூம்லாம் போகும்போது வெளியில் வந்து டவல் காய வச்சுருப்பார். எப்போவுமே அவர் வந்து எப்போவுமே துவைச்சி போட்டுட்டு தான் வருவார். ஏன்னா கோவில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, நல்லா சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுல பாத்ரூம் போயிட்டு வந்தாங்கன்னா துணையை வந்து அப்படியே குழாயில் அங்கே தண்ணி வந்து அப்படியே
ஊற்றிப்பாங்க. அதாவது ஃப்ரெஷ்அப் ஆகிடுறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ்அப் ஆக மாட்டாங்க, முழுசாகவே தண்ணி எடுத்து அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஊற்றிப்பாங்க, ஃபுல்லாகவே நனைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள வந்து அந்த துணியை காய வச்சுருவாங்க வெளியே. அந்த மாதிரி வியர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒடிஷாவில் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கே இந்த பழக்கம் இதுக்கு முன்னாடி தெரியுமா, இல்லை நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒடிஷாவில் வேறு ஏதாவது நண்பர்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்கள் ஊர்லேயும் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இப்போ வந்து நான் அதை வந்து சரியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மோஷன் போயிட்டு வந்த அப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் கொஞ்சமாக ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை துவச்சி போடுறதோ பண்ணிவிட்டு நம்ம வேறு ட்ரெஸ் வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து காலையில் சாமி கும்பிடுவோம், ஈவினிங் பகவத்கீதை படிப்போம். அந்த டைம்லலாம் நைட்டில் வந்து சாமி கும்பிடுறது, எந்த டைமில் சாமி கும்பிட்டாலும் நமக்கு வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற மாதிரி நமக்கு அந்த இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் அந்த சாமியார் வீடியோ பார்க்கும்போது அவருமே சொன்னார். ப்ளஸ் வந்து நமக்கே வந்து எனக்குமே மனசில் வந்து தோண இருந்துச்சு, இது மாதிரி இருந்துக்கலாம் போல், நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து யோசிப்பேன். சரி பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே, அதை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒடிஷா வந்த அப்புறமாவே அது பழக்கம் தான். ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் யோசிச்சேன், கஷ்டமாக என்ன இது இப்படி அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் இப்போ வந்து மனசார வந்து நான் அதை ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இது ஓகே நல்லது அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதனால் இதை ஏற்றுக்கிட்டேன். அதோடு வந்து வீட்டில் வந்து இப்போ எங்கள் வீட்டில் சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க அப்படின்றதுனால எந்த டைமில் வேணால் சாமி பொருட்கள் வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம டக்குன்னு வாங்குகிறோம், பூ கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து சுத்தமாக இருக்கிறது நல்லது இல்லையா, அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்போ வீட்டில் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக எங்கள் மாமனார் வந்து கோவிலேருந்து வராங்கன்னா டக்குன்னு கொண்டு வந்தோடனே பிரசாதம் கொடுப்பாங்க, பூ எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு கட்டி கொடுன்னு சொல்லுவாங்க. கட்டும்போது நமக்கு அந்த எப்போவுமே வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். நம்ம வேறு ஏதாவது ட்ரெஸ் அதே ட்ரெஸ்ஸில் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா இங்கே இருக்கிற பழக்கம் அந்த மாதிரி அப்படின்னும் போது எனக்குமே அது பழகிடுச்சு. நான் வந்து ஓகே அதுதான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.